ஆண்டவர் சொல்கிறார், உங்களோடு நான் ஒரு நிரந்தர உடன்படிக்கையை செய்து கொள்கிறேன். அப்படியானால் எது நிரந்தரமானது? எது என்னை விட்டு பிரியாதிருக்கும்? எது என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஏமாற்றாதிருக்கும்? எது எனக்கு நிறைவு தரும்? எங்கு நான் என்னுடைய நேரத்தை, என்னுடைய சக்தியை, என்னுடைய உழைப்பை நான் செலவிட்டால் அது எனக்கு அமைதியை தரும், நிறைவை தரும்? அதைதான் புனித சின்னப்பர் விளக்குகிறார். எது நிரந்தரமானது நம்முடைய வாழ்க்கையில்? புனித சின்னப்பர் ரோமையருக்கு எழுதிய மடலில் சொல்கிறார், எது நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? நிரந்தரமான ஒரு உடன்படிக்கை. எது நம்மை இந்த நிரந்தரமான அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? எதுவும் பிரிக்க முடியாது. எல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே போடுறார். கடைசியில சொல்றார், சாவு நம்மை பிரிக்க முடியுமா? வானதூதர்கள் பிரிக்க முடியுமா? எதுவும் நம்மை இவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. கடைசியில் புனித சின்னப்பர் சொல்வதுதான் மிகவும் அழகு. இதை உங்களுக்கு நான் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நற்செய்தியில் ஆண்டவர் 5000 பேருக்கு, ஆண்கள் மட்டுமே 5000 பேர், அதற்கும் மேற்பட்ட ஒரு பெரும் திரளான மக்கள் கூட்டத்திற்கு உணவளித்ததை பார்க்கிறோம். மத்தேயு எழுதுகிறார், எல்லோரும் வயிறார உண்டனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உடலின் பசியை மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மாவின் பசியை பார்க்கிறார். இந்த ஆன்மாவின் பசியை அவர் நீக்கதான் அவரையே நமக்கு உணவாக கொடுக்கின்றார். ஒவ்வொரு திருபலியும் நம்முடைய ஆன்மாவுக்கு உணவாக இருக்கிறது. ஒவ்வொரு திருபலியிலும் அவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, நம்முடைய ஆத்துமத்தின் மேன்மைக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இன்று மீண்டுமாக இந்த பீடத்தின் அருகில் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பீடத்திலிருந்து அவரே நமக்கு ஆன்மீக உணவாக வரவிருக்கின்றார். இந்த ஒரு பெரிய உண்மையை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இறைவன் கூறுவதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள்.
நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, அனைத்திலும் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வெறுத்த படைப்போ, நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்திற்குள் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்கள் கூட்டத்தை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான பொழுது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கு 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீக்கலாக உணவு உட்கொண்ட ஆண்கள் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த வாரம் ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது அவருடைய உரையாடலையே ஒரு கேள்வியின் வழியாகத்தான் தொடங்குகிறார். எசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் எசாயா இறைவாக்கினர் வழியாக நம் அனைவரையும் பார்த்து கேட்கிறார், உணவில்லாதவற்றை மேல் ஏன் உங்கள் பணத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள்? அதை தொடர்ந்து அவர் கேட்கிறார், நிறைவு தராத ஒன்றுக்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணடிக்கிறீர்கள்? எது உணவு இல்லையோ எதற்காக உங்களுடைய பணத்தை செலவிடுகிறீர்கள்? எது உங்களுக்கு நிறைவு தரவில்லையோ ஏன் அதற்காக உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய சக்தியை நீங்கள் செலவிடுகிறீர்கள்? பெரிய கேள்வி. இன்று நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய பணத்தை, ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நாம் எங்கு செலவிட்டு கொண்டிருக்கிறோம்? நாம் செலவிடும் அந்த விஷயங்கள் நமக்கு நிறைவை தருகிறதா? அதைதான் ஆண்டவர் கேட்கிறார். நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். Why are you wasting your energy on something that cannot satisfy you? எது உங்களுக்கு நிறைவு தரவில்லையோ ஏன் அதன் மேல் உங்களுடைய உழைப்பு? எது உணவு இல்லையோ ஏன் அதற்காக உங்களுடைய பணத்தை வீணடிக்கிறீர்கள்? இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்பது, நாம் செலவிடும் நம்முடைய பணமாக இருக்கலாம், நம்முடைய நேரமாக, நம்முடைய சக்தியாக, ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளாக, ஆசீர்வாதமாக இருக்கலாம். எதன் மேல் நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோமோ அது எனக்கு நிறைவை தந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய மனதிற்கு அமைதியை தந்து கொண்டிருக்கிறதா? நம்முடைய கண்களை மூடும் பொழுது
நான் செலவிடும் என்னுடைய நேரத்தை நான் இதற்காக செலவிட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய சக்தியை நான் இதற்காக செலவிட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் இதற்காக செலவிட்டு கொண்டிருக்கிறேன். நம்முடைய கண்களை மூடும் பொழுது நான் செலவிடும் இந்த ஒரு விஷயம் எனக்கு நிறைவை கொடுக்கிறதா? அநேக நேரத்தில் நம்முடைய போன்ல ஸ்கிரீன் டைம்னு ஒன்று இருக்கும். ஸ்கிரீன் டைம் எவ்வளவு நேரம் நம்ம போனை யூஸ் பண்றோம். அதெல்லாம் யூஸ் பண்ண பிறகு நம்முடைய கண்களை மூடும் பொழுது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா? இத்துணை நேரம் நான் இங்கு செலவிட்டு இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. நான் இவர்களோடு என்னுடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை, என்னுடைய உழைப்பை, என்னுடைய ஆசீர்வாதங்களை செலவிட்டு கொண்டிருக்கிறேன். நம்முடைய கண்களை மூடும் பொழுது இது எனக்கு அமைதி தருகிறதா, நிறைவை தருகிறதா? இது நிறைவை கொடுக்கவில்லை என்றால் அந்த நிறைவு எங்கே கிடைக்கும் என்று ஆண்டவரே எசையா இறைவாக்கினர் வழியாக என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் சொல்வதை கேளுங்கள். இதே வாசகத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்வதை கேளுங்கள், என்னிடம் வாருங்கள், வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் உங்களோடு நான் அழியாத ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். ஆபிரகாம் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையை செய்யும் பொழுது ஒரு மிருகத்தை வெட்டி அதை 2 துண்டாக போட்டு அதன் நடுவில் யார் உடன்படிக்கை செய்வார்களோ அவர்கள் நடக்க வேண்டும். எதற்காக அப்படி நடப்பார்கள் என்று சொன்னால், ஒருவேளை நான் சொல்வதை போல நடக்கவில்லை என்றால் இந்த மிருகத்திற்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது அது எனக்கு நிகழட்டும். எப்படி இது 2 துண்டாக கிடைக்கிறதோ அப்படி இருக்கு. ஆனால் அதில் மிகவும் அழகானதை பாருங்கள். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களோடு ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அந்த மிருகத்தை பலியிட ஆபிரகாமுக்கு சொல்கிறார். இப்பொழுது அந்த மிருகத்தின் நடுவில் உடன்படிக்கையை செய்து கொண்டவர்கள் நடக்க வேண்டும். யார் நடக்க வேண்டும்? அப்படியானால் அந்த மிருகங்கள் நடுவில் ஆபிரகாம் நடக்க வேண்டும், ஆண்டவர் நடக்க வேண்டும். இவர்கள் இருவர் தான் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார், உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் அங்கு நடக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் மட்டும்தான் அதை கடந்து போனார். ஆபிரகாமை அவர் கடக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஒருவேளை இந்த உடன்படிக்கையை உடைத்து விடுவார்கள், ஆண்டவருக்கு தெரியும். அதற்காகத்தான் சொல்கிறார், நீங்கள் உன்னுடைய நேரத்தை நீ எங்கு செலவிட்டுக் கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய உழைப்பை நீ எங்கு செலவிட்டுக் கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு நிறைவு கொடுக்கிறதா? ஆண்டவர் மட்டும்தான் கடந்து போகிறார். அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இறுதி வரை நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், என்ன நேர்ந்தாலும், சிலுவையின் மேலும். அதுதான் அவருடைய அன்பு. இன்று முதல் வாசகத்தின் கடைசி ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், நான் சொல்வதை கேளுங்கள், என்னிடம் வாருங்கள், உங்களோடு நான் ஒரு நிரந்தர உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறேன். எந்நாளும் உள்ள என்ற வார்த்தையை நாம் இங்கு உபயோகப்படுத்தியதை பார்த்தோம். எந்நாளும் என்றால் நிரந்தரமான உடன்படிக்கை. உங்களோடு நான் நிரந்தரமான உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். இந்த அன்பு இதற்கு சாட்சி யார்? ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் இதற்கு சாட்சி. அவர்தான் கடந்து போகிறார். ஆபிரகாமை அவர் கடக்க விடவில்லை. ஒருவேளை ஆபிரகாம் அந்த உடன்படிக்கையில் தோற்று போனால், அந்த உடன்படிக்கைக்கு மீறி நடந்து விட்டால் ஆண்டவருக்கு தெரியும் அது நடக்கும். ஆகையால் அவர் மட்டும்தான் கடந்து போகிறார். இது உங்களுக்காக உடைக்கப்படும் என்னுடைய உடல், உங்களுக்காக சிந்தப்படும் என்னுடைய ரத்தம் என்று அவர் மட்டும்தான் சொல்கிறார். இந்த உடன்படிக்கையில் அவர்தான் கடந்து போகிறார். அவர்தான் பலியாக மாறுகின்றார். உங்களோடு ஒரு நிரந்தர உடன்படிக்கையை நான் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். என்ன இந்த நிரந்தரமான உடன்படிக்கை? என்னிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு உடன்படிக்கை, என்னை விட்டு பிரியாத ஒரு உடன்படிக்கை. அதைதான் புனித சின்னப்பர்
2ஆம் வாசகத்தில் மிகவும் அழகாக விளக்குகிறார். இன்றைய முதல் வாசகம் நம்மை கரங்களை பிடித்து 2ஆம் வாசகத்திற்கு இட்டுச் செல்கிறது. மிகவும் அழகாக. முதல் வாசகம் முடிவது ஆண்டவர் சொல்கிறார், உங்களோடு நான் ஒரு நிரந்தர உடன்படிக்கையை செய்து கொள்கிறேன். அப்படியானால் எது நிரந்தரமானது? எது என்னை விட்டு பிரியாதிருக்கும்? எது என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஏமாற்றாதிருக்கும்? எது எனக்கு நிறைவு தரும்? எங்கு நான் என்னுடைய நேரத்தை, என்னுடைய சக்தியை, என்னுடைய உழைப்பை நான் செலவிட்டால் அது எனக்கு அமைதியை தரும், நிறைவை தரும்? அதைதான் புனித சின்னப்பர் விளக்குகிறார். எது நிரந்தரமானது நம்முடைய வாழ்க்கையில்? புனித சின்னப்பர் ரோமையருக்கு எழுதிய மடலில் சொல்கிறார், எது நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? நிரந்தரமான ஒரு உடன்படிக்கை. எது நம்மை இந்த நிரந்தரமான அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? எதுவும் பிரிக்க முடியாது. எல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே போடுறார். கடைசியில சொல்றார், சாவு நம்மை பிரிக்க முடியுமா? வானதூதர்கள் பிரிக்க முடியுமா? எதுவும் நம்மை இவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. கடைசியில் புனித சின்னப்பர் சொல்வதுதான் மிகவும் அழகு. இதை உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் என்று சொல்கிறார். உறுதியாக சொல்கிறேன், இந்த அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. இதுதான் நிரந்தரமான உடன்படிக்கை. எதுவும் இந்த அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. இந்த அன்பை தான், இந்த நிரந்தரமான உடன்படிக்கையை தான் நாம் அநேக பாடலில் பாடுகிறோம். நீயே நிரந்தரம் என்று பாடுகிறோம். அந்த பாடலில் நாமே சொல்கிறோம், என்னுடைய அப்பா அம்மா நிரந்தரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் புகழ்ச்சி பணம் நிரந்தரம் இல்லை, என்னுடைய பதவி புகழ் நிரந்தரம் இல்லை. நாம் பாடுகிறோம் அந்த பாடலில், நீயே நிரந்தரம் என்று ஆண்டவருக்கு சொல்கிறோம். அதைதான் இன்று புனித சின்னப்பர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது அவருடைய அன்பு மட்டும்தான். அது மட்டும்தான் நம்மிடமிருந்து பிரியாதது. நாம் உதறி சென்றாலும் நம்மை தேடுவது அந்த அன்பு மட்டும்தான். அதுதான் நிரந்தரமானது, நம்மிடமிருந்து பிரியாதது, பிரிக்க முடியாதது. எதுவும் அவரிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது. வாழ்வோ சாவோ, இறப்போ பிறப்போ, வானதூதர்களோ யாரும் அவரிடமிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. இதை உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் என்று சொல். அப்படியானால் இந்த அன்பை இறைவன் எப்படி வெளிப்படுத்துகிறார்? அதற்கான விடைதான் நற்செய்தியில் இருக்கிறது. முதல் வாசகம் முடியும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களோடு நான் ஒரு நிரந்தர உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை என்ன என்று புனித பவுலடிகளார் விளக்குகின்றார். எப்படி அது நிரந்தரமான உடன்படிக்கை? எப்படி அது நம்மை விட்டு பிரியாதது, நீங்காதது, ஒருபோதும் நம்மை ஏமாற்றாதது? அந்த உடன்படிக்கை நம்மை ஏமாற்றாது. அதை விளக்குகின்றார். இப்பொழுது அந்த அன்பு, அந்த நிரந்தரமான அன்பு எப்படி வெளிப்படுகிறது? இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தமிழில் நற்செய்தி தொடங்கும் பொழுதே இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திற்குள் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். எதற்காக ஆண்டவர் தனிமையான ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும்? உடைந்தவராக. இதற்கு முன்பாக என்ன நிகழ்ந்திருக்கிறது? யோவானனுடைய மரணம். நாம் ஆங்கிலத்தில் இன்று நற்செய்தியை வாசிக்கும் பொழுது அங்கு இருக்கிறது. தமிழில் அந்த பகுதியை எடுத்து விட்டு இருக்கிறார்கள், எனக்கு தெரியல. கன்னடத்திலும் அந்த பகுதி இருக்கிறது. இதற்கு முன்றைய வசனமானது சொல்கிறது, யோவானனுடைய மரணத்தினால் ஆண்டவர் மனம் கலங்கி, அவர்தானே இவரை பார்த்து சொன்னார், ஏதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்டது. அந்த குரல் நான் தான், மெஸ்ஸியாவினுடைய பாதையை செம்மைப்படுத்துங்கள். எதையெல்லாம் பேசினார் யோவான். எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய மிதியடி வாரையை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அப்படியாக ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்ந்தவர் யோவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உறவு, யோவானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உறவினர்கள். அதைதானே கபரேல் வானதூதர் சொல்கிறார் மரியாளுக்கு, உன்னுடைய உறவினரான எலிசபெத்து இப்பொழுது கருதரித்து 6ஆம் மாதத்தில் இருக்கிறார். தன்னுடைய அந்த உறவினரை, ஒரு பெரும் சாட்சியை ஆண்டவர் இழந்திருக்கிறார்.
மனம் கலங்கி அவர் ஒரு தனிமையான இடத்திற்கு போகிறார். அதுதான் இதனுடைய பின்னணி. அந்த தனிமையான இடத்திற்கு எத்துணை வேதனையோடு போயிருப்பார். அங்கு அவர் அந்த தனிமையான இடத்திற்கு போகிறார். அவர் போய் அங்கு இறங்கும் பொழுது பெரும் திரளான மக்கள் இவருக்கு முன்பதாக, இவர் படகில் போகிறார், ஆனால் மக்கள் கால்நடையாக போய்விடுகிறார்கள் அந்த இடத்திற்கு. அவருக்கு முன்பதாகவே ஆண்டவர் அங்கு இறங்கும் பொழுது இந்த மக்களை பார்க்கிறார். அவருக்கு தன்னுடைய உள்ளத்தின் கவலை எல்லாம் போய்விட்டது. ஆண்டவருக்கு அது பெருசாவே தெரியல. எனக்கு இப்ப ரொம்ப உள்ளம் உடைந்தவனாக இருக்கிறேன், வருத்தத்தோடு இருக்கிறேன், எதுவும் இல்லை. அந்த மக்கள் கூட்டத்தை, பெரும் திரளான மக்கள் கூட்டத்தை பார்க்கிறார். பார்த்தவுடன் மத்தேயு சொல்கிறார், அனைத்தையும் ஆண்டவர் மறந்து விடுகிறார். அவர் உடைந்தவராக இருக்கிறார். துயரத்தோடு யோவானுடைய மரணம், அந்த துயரத்தை தாங்கிக் கொண்டு போன இயேசு அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தவுடன் மத்தேயு எழுதுகிறார், அவர் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார். அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார். இன்னும் வேறு நற்செய்திகளில் ஆயனில்லாத மந்தைகள் போல் அவர்கள் இருக்கிறாரே என்று அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார். தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் மறந்து விட்டார். அவர்கள் அந்த மக்களை பார்த்தவன் இரக்கம். அதுதான் அவருடைய அன்பு, நிரந்தரமான அன்பு. இந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது? இன்று ஒரு பெரிய அற்புதம். இந்த அன்பு நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கும் அன்பாக இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை துடைக்கும் அன்பாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை நமக்கு உதவும் அன்பாக இருக்கிறது. அதைதான் நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை அனுப்பும் பொழுது மோசேயிடம் சொல்வார், என்னுடைய மக்களின் அழுக்குரல் எனக்கு கேட்டிருக்கிறது. என்னுடைய மக்களின் அழுக்குரல் எனக்கு கேட்டிரு. அதுதான் அவருடைய அன்பு. என் மக்கள் துடிப்பது எனக்கு தெரிகிறது. நான் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். மோசேக்கு தெரியவில்லை எப்படி இதெல்லாம். ஆண்டவர் சொல்கிறார், நானே போரிடுவேன், நானே போரிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுதே யார் வெல்வது என்பதையும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். வெற்றி யாருக்கு என்று எப்பொழுது ஆண்டவர் சொன்னாரோ, நானே போரிடுவேன், I will fight for my people. And the result is already known. வெற்றி யாருக்கு தெரியும்? நானே என்னுடைய மக்களுக்காக போரிடுவேன். என்னுடைய மக்களின் அழுகை குரல் எனக்கு கேட்டிருக்கிறது. இறைவாக்கினரை அனுப்பும் பொழுது யாரை நான் அனுப்புவேன் கேட்கிறார் ஆண்டவர். யாரை நான் அனுப்புவேன்? என் மக்களுக்காக. ஆண்டவருடைய எல்லா பெரும் காரியங்களை, அதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது அது இரக்கத்தில் தான் தொடங்குகிறது. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய நோய்கள், நம்முடைய துன்பங்கள் அவருக்கு தெரிகிறது. ஆகையால் தான் அங்கு ஒரு பெரும் அதிசயத்தை அவர் நிகழ்த்துகின்றார். சீடர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்கள், இந்த ஜனங்களை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்கிறார், அவர்கள் போக வேண்டாம், நீங்கள் ஏதாவது செய்யுங்கள். இந்த சீடர்களுக்கு இது முடியவே முடியாது என்ற ஒரு செயல். இது முடியாது. எப்படி இத்துணை மக்களுக்கு, இத்துணை 1000 மக்களுக்கு உணவு கொடுக்க முடியும்? எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் உள்ளது. எப்படி? நம்ப முடியவில்லை சீடர்களுக்கு. இந்த அதிசயத்தின் இறுதியில் நாம் வாசிக்க கேட்டோம், 12 கூடைகள். அவர்கள் எது மிகுதியானதோ, எது மீந்து விட்டதோ அதை 12 கூடைகள். ஏனென்றால் எந்த அப்போஸ்தலர்கள் இது நடக்காது என்று சொன்னார்களோ அவங்க ஒருத்தரும் ஒரு கூடை எடுத்துன்னு போய் சொல்லணும், இது நடந்துச்சு, நாங்க தான் சாட்சி. வெறும் வாயில சொல்றது இல்ல. 12 கூடைகள் அதற்காகத்தான். எந்த அப்போஸ்தலர்களால் இது நடக்கவே நடக்காது, இது முடியாது, எங்களால் எப்படி முடியும்? 5 மீன்களும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் உள்ளது. 5000 பேருக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும்? இன்னொரு வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், 200 தினாரிக்கு நாம் உணவை வாங்கி வந்தாலும் இவர்களுக்கு கொடுக்க முடியாது, ஒரு துண்டு கூட கிடைக்காது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு துண்டு அல்ல,
அவர்கள் வயிறார உண்டனர். எல்லோரும் எல்லோரும் வயிறார உண்டனர். இப்பொழுது ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய கரங்களிலும் ஒரு கூடை இருக்கிறது. 12 பேர் உலகிற்கு சொல்ல வேண்டும், நாங்கள் சாட்சிகள். அதற்காகத்தான் அந்த கூடை. ஆண்டவர் செய்யும் ஒவ்வொரு பெரிய செயல்களும் நம்முடைய கரங்களில் இருக்கும் அந்த கூடையை போல நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும், நாங்கள் சாட்சிகள். அவருடைய இந்த வல்ல செயலுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று இன்று ஆண்டவர் நம்மை சாட்சிகளாக அனுப்புகிறார். இந்த அன்பிற்கு, இந்த அன்பு நம்மை தேற்றிக் கொண்டே இருக்கும், நம்முடைய குரலை கேட்டுக்கொண்டே இருக்கும், வழி நடத்தி கொண்டே இருக்கும். இந்த அன்பிற்கு தான் நாம் சாட்சிகளாக செல்ல வேண்டும். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்பது, இந்த அன்பிற்காக எத்துணை நேரத்தை நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம்? இந்த அன்பிற்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஒரு உடன்படிக்கைக்காக நம்முடைய உழைப்பில் எத்துணை பகுதியை நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வார நாட்களை எடுத்துக்கொண்டால் எத்துணை நேரம் இந்த இறைவனுக்காக நம்முடைய திருபலியை தவிர எத்துணை நேரம் இந்த இறைவனுக்காக நாம் செலவிட்டிருக்கிறோம், இந்த அன்பிற்காக செலவிட்டிருக்கிறோம். அதை தான் ஆண்டவர் கேட்கிறார். நிறைவு தராத ஒன்றுக்காக உங்களுடைய உழைப்பை ஏன் வீணடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எது உண்ணவில்லையோ அதற்காக ஏன் நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்று ஆண்டவர் கேட்கிறார், எத்துணை நேரம் நாம் இந்த உண்மையான அன்பிற்காக கொடுத்திருக்கிறோம்? நம்மால் சிலுவையின் மேல் தொங்கும் ஆண்டவரை பார்த்து ஒரு நல்ல பகுதியை, ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன் நான் ஆண்டவருக்கு, பெருமையாக சொல்ல முடியுமா? இந்த வாரத்தில் இத்துணை நாட்களை, இத்தனை மணி நேரங்களை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சமாதானம், எனக்கு சமாதானம் தரும் ஒரு நேரத்தை, ஒரு பகுதியை நான் அவருக்கு ஒதுக்கி இருக்கிறேன் என்று நம்மால் அவரை பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை என்றால் ஆண்டவர் மீண்டுமாக நம்மை பார்த்து சொல்கிறார், நான் சொல்வதை கேளுங்கள், என்னிடம் வாருங்கள். மீண்டுமாக இந்த உடன்படிக்கையை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். உங்களோடு நான் ஒரு நிரந்தரமான உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் தான் இந்த உடன்படிக்கையில் அவர் நம்மை நடக்க சொல்வதில்லை, அவர்தான் நடக்கிறார், அவர்தான் தாங்கி செல்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், ஒருவேளை நாம் இந்த உடன்படிக்கையில் தவறிவிட்டால் நமக்கு என்ன நிகழும் என்று. ஆகையால் அவர் நம்மை நடக்க சொல்வதே இல்லை, அவர்தான் நடக்கிறார், அவர்தான் தாங்கி செல்கிறார் நம்மை. நாம் தோற்கும் பொழுதெல்லாம், இந்த உடன்படிக்கையில் நாம் தவறும் பொழுதெல்லாம் அவர் சொல்கிறார், நான் உறுதியாக இருக்கிறேன், நான் உறுதியாக இருக்கிறேன், பயப்படாதே. நீ இந்த உடன்படிக்கையில் தோற்று போனாலும் நான் தோற்பதில்லை, நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த அன்பு நிரந்தரமானது, உறுதியானது. புனித சின்னப்பர் சொல்வதை போல, இதை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று. இந்த அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்வோம். இதற்காக தொடர்ந்து நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை நாம் தர முன்வருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய இந்த அன்பு நிரந்தரமானது. இந்த அன்பு நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கிற அன்பாக இருக்கிறது. இந்த அன்புதான் மோசையை பார்த்து சொன்னது, என்னுடைய மக்களின் அழுகை குரல் எனக்கு கேட்டிருக்கிறது. இந்த அன்புதான் நம்மை பார்த்து, இது உங்களுக்காக உடைக்கப்படும் என்னுடைய உடல், இது உங்களுக்காக சிந்தப்படும் என்னுடைய ரத்தம் என்று சொன்னது. அந்த அன்பே உருவான ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை இப்பொழுது சொல்வோம். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தோர் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை போல இரக்க குணம் கொண்டவர்களாக இறை மக்களை பரிவுடன் வழிநடத்தி அவர்களின் ஆன்மீக தேவைகளுக்கு உதவிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்கள் உலகில் பசி, பட்டினி மற்றும் வறுமையால் வாடும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கிடைக்க வழிவகை செய்யவும், வளர்ந்த நாடுகள் வறுமையில் உள்ள நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டவும் நல்மனம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு மக்களுக்கு உணவளித்த
உமது திருமகனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்களும் உணவின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் இயன்றவற்றை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயுற்ற மக்கள், மனமுடைந்து விரக்தியை சுமப்பவர்கள், வாழ்க்கையின் விளிம்பு நிலை மனிதர்கள் உமது ஆறுதலையும் ஆதரவும் பெற்று சமுதாயத்தில் எழுந்து நடக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். விசேஷமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் அஸ்ஸாம் மக்களுக்காக ஜெபிப்போம். அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள், தங்களுடைய உடைமைகளை, இல்லங்களை இழந்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கிற்காக இந்த புதுப்பிக்கும் பணிகள் சிறப்பாக நடைபெற அன்னையினுடைய பரிந்துரை, புனித மதர் தெரேசாவுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் நம்மோடு இருக்க ஜெபிப்போம். நம்மிடம் நம்முடைய ஜெபங்களுக்காக கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக நம்முடைய பங்கில் 2 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, நீர் எங்களோடு ஒரு நிரந்தர உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பு நிரந்தரமானது. எதுவும் இந்த அன்பிலிருந்து ஒருபோதும் எங்களை பிரிக்க முடியாது என்ற உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.